ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெனஸ்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா, இறால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து இருந்துச்சு. அதுதான் வந்து இப்போ சமைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய பூண்டு வந்து போட்டுட்டு பெரிய வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். குட்டியாக நறுக்கணும் வெங்காயம். அம்மா பெருசு பெருசாக நறுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பெப்பர் வந்து சேர்க்கலைங்க. இதை மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற தேவையில்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா அதிலேருந்து நிறைய தண்ணி வந்துட்டு விடும். அதனால் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சோடனே வரமிளகா போடாமல் இந்த மாதிரி சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக சுருக்குன்னு இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுலேருந்தே நிறைய தண்ணி வந்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான இறால் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சுங்க.